இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரலோடியை நாம் தூய் ஆவிலே கேட்டு கடந்து வருகிறோம். இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வார்த்தை திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை காண்பிக்கிறார். திருவெளிப்பாடு 3:8. உன் செயல்களை நான் அறிவேன், இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன். பாருங்கள், உன் செயல்களை நான் அறிவேன், இது எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன். அந்த 7வது வசனத்துடைய கருத்துக்களை கூட அது இணைந்து வந்திருக்கும், அருமையான கருத்தும் இருக்கும். அந்த 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? தூயவரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே என்று சொல்லித்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாரும் பூட்ட முடியாத கதவை திறந்து விடுகிறோம். அப்படி கேட்ட அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் கூறுவது இதுவே. அதுதான் அந்த கூறுவது இதுவே என்று சொல்லித்தான் அந்த 7வது வசனத்தை நான் படிக்க சொன்னேன். பார்க்கணும், கூறுவது இதுவே என்று, உன் செயல்களை நான் அறிவேன், இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை உனக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று நான் சொல்லுகிற பொழுது, என் பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் தேவ ஒளிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுபடியாக எனக்கு கொடுத்தார். அந்த விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாருடைய நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் என்று சொன்னார். இதை நான் அருத்தந்தையரிடம் அறிவிக்கிற பொழுது அவர்கள் இப்படி நடக்கும் கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், என் அன்பானவர்களை, கடந்த 35 வருடமாக ஆண்டவர் இந்த புத்தக ஊழியத்தை நடத்தும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். பல தடைகள் இருந்த போதிலும் இல்லவே இல்லை, அவர் நடத்திருக்கின்றார். பல நிலைகளில் நெருக்கங்கள் தடைகள் கூட யாரிடம் பணம் கேட்கவில்லை, அவர்தானே மக்களுடைய. யாரிடம் பணம் கேட்க வேண்டாம், விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரும் நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் என்று சொல்லி கடந்த 35 வருடமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு 12,000 புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட வாசித்திருப்பீர்கள். ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய முகவரியை அனுப்பினால் உங்களுக்கும் அனுப்புவார்கள். பார்க்கணும், ஆண்டவர் தானே வழிகளை திறந்து கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகளை திறந்து அந்த யோபு புத்தகத்தை பார்க்கிற பொழுது அந்த வசனம் இந்த வசனத்தோடு கூட இணைந்து வருகிறதா இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், யோபு 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லுகிற வசன வார்த்தைகள் இந்த உற்சாகத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது, அவர் அடைத்திருப்பதை விடுவித்திட முடியாது. பாருங்கள் எந்த கருத்து அந்த யோபு. அதனால தான் என் அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் அந்த கருத்துக்களை உணர்ந்து பாருங்கள். ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கருத்தை செயல்படுத்துகிறார் என்றால் அதை தடை செய்ய முடியாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலின் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறார் என்றால் அதை தடுக்க முடியவே முடியாது. அந்த கருகளை தடுக்க முடியாது. அவர் தருகிறார், அவர் செயல்படுத்துகிறார். அவர் நம்மோடு கொண்டு செயல்படுகிற பொழுது எப்படி அடைக்க முடியும்? எனவே தான் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியை, ஒருவேளை அது நடினாக்க ஆண்டவர் வேற வழியை காட்டி இதில் போ என்று சொல்லி கொடுத்து ஆசீர்வதிப்பார். சிந்தியுங்கள், வசன வார்த்தைகளோடு கூட சிந்தியுங்கள், நமக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். ஒப்புக்கொடுத்து கடந்து வரலாம்.
ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்து ஆசீர்வதித்த காரியங்களை நீர் அடைப்பதே இல்லை. ஒருவேளை ஆண்டவரை குழுவின் காரியங்கள் இருந்தாலும் மறுபடியை திறந்துவிட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை, எங்கள் தொழிலின் காரியங்களை அனைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு